ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் பிரசாந்த் நீலோட டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 3 இந்த படத்துக்கு எல்லாரும் மரண அளவில் வெயிட்டிங்கே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்த கேஜிஎஃப் 1 அண்ட் 2 இந்த 2 சாப்டரோட அந்த இம்பாக்ட் அப்படின்றது வேறு லெவலு. ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. ஒரு மாஸ் ஆக்ஷன் படத்தை வரைக்கும் இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் நீல் வந்து காமிச்சிட்டாரு. பயங்கர டார்க்னஸாக ஒரு எல்டோரேடோ கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாஸாக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஸோ கன்னட சினிமாலேயே மாஸ் படம் அப்படின்னாலே ஃபஸ்ட் ஞாபகம் வருது இந்த கேஜிஎஃப் படமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் நாச்சிங்காக இருந்துச்சு. மேக்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி படத்தோட அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் 3 படத்தை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எப்போ போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தக்கப்போ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சலார் படம் கூட வந்துச்சு. சலார் படம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அளவுக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்து, ஆனால் கேஜிஎஃப் அளவுக்கு வரல. பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பேசப்படல கேஜிஎஃப் அளவுக்கு. ஸோ இப்போ இந்த கேஜிஎஃப் சாப்டர் 3 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மே மந்த் போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 நாள் வந்து ஷூட்டிங்க்கு ஷெட்யூல் பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரண லெவலில் வரப்போகுது, வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பிரசாந்த் நீல் வந்து நம்ம யாஷை வந்து எப்படி காட்டுவாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் வந்து கொடுக்க போகிறாரு நம்ம யாஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா யாஷ் ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க இந்த கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறமா. ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த யாஷோட இந்த கேஜிஎஃப் 3 அது வந்து எந்த அளவுக்கு மேக்கிங்கில் வரப்போகுது, எப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாஷ் ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. மேலும் வந்து சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம நியூ இயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.